ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். போகிற போக்கில் இந்த பக்கம் இந்த வார நிகழ்ச்சி சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது. தம்பி ராகவேந்திரன் பன்னீர்செல்வம், சோழன் சொல்வீச்சு இயக்குனர் தம்பி மு களஞ்சியம், அதுக்கடுத்து நங்கூரம் வலையொலியினுடைய பேரதிபர் தம்பி முத்துப்பாண்டி, இவங்கெல்லாம் இருக்கிறோம். இந்த வாரம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வணக்கம் தம்பி. வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது என்னன்னா, மதிப்புக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்டிருந்த குண்டாஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உடைந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைன் சொல்லிட்டு போறேன். தம்பி சுகுமார்னு சொல்லிட்டு கணினி பொறியாளர், நம்ம வந்தவாசி பக்கம் தான் சொந்த ஊர், அமெரிக்காவில் யூஎஸ்ஏல இருக்கிறாரு சுதாகர்னு. அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் பொறுப்பேற்று செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த பேரை விட்டுட்டோம், சீமானுடைய நிகழ்ச்சி. அதை பதிவு பண்ணிட்டு வர இதுல அடுத்த இதுல அவர் பேரை வரும் சொல்லிட்டு போலாம். சரி, இப்போ குண்டாஸ் உடைந்ததுன்னா எப்படி உடைஞ்சது அதை பேசுங்க. சொல்லுங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு 7ஆம் தேதி அவர் கைது பண்றாங்க. சரி, கிட்டத்தட்ட 150 நாள் இப்ப தாண்டுது. ஒரு முறையும் அரசு தரப்பு முதல்ல அந்த சம்பந்தப்பட்ட அடிதடி வழக்கு இல்ல, அதுக்கான பெயில் போயிட்டு இருக்கும்போதே குண்டாஸ் போட்டாங்க. அந்த குண்டாஸ் வழக்கு இந்த காரணத்துக்காக குண்டர் சட்டம் போடப்பட்டது. நீதிமன்றத்துக்கு நேர் நிறுத்தணும் ஆளை. இந்த சாராம்சத்துக்குத்தான் இந்த குண்டர் சட்டம் அப்படின்றது படிக்கணும். படிச்சு நீதிபதி சொல்லி ஏத்துக்கிட்டு ஆமான்னு ரிமாண்ட் பண்ணணும். பார்த்துட்டு இது பொருத்தமானதா இல்லை, செட்டப்னு தெரியுது, போயிட்டு வாங்கன்னு அப்படி ஸ்டில் நிக்குது. குண்டர் சட்டம் போட்டாங்களா போடலையா அப்படின்னு நிக்குது. அப்புறம் குண்டர் சட்டத்தை உடைக்கிறதுக்குன்னு போர்டு ஒன்று வருது. அந்த போர்டுல 3 பேர் நீதிபதி உட்காரதுக்கு பதிலாக 2 பேரே வராங்க திட்டமிட்டு. அந்த 2 பேரும் உடனே ஒரு 40-30 நாள்ல சொல்லலாம் கருத்து, 15 நாள்ல இருந்து சொல்லலாம். கடைசி வரைக்கும் ஒரு பதிலும் சொல்லலாம் அப்படின்னு நிக்குது. இதெல்லாம் சேர்ந்துதான் நீதிமன்றத்துல முறையிடுறாங்க. நீதிமன்றத்துல வரும்போது இந்த கேஸினுடைய அவர் மேல கேஸ்லாம் ஹிஸ்ட்ரி இருக்கு. இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன், அந்த வழக்கு சம்பந்தமான தகவல்கள் நாங்க நிறைய தேடி எடுத்துன்னு வர வேண்டியதா இருக்கு. இந்த தரப்புல சொல்றாங்க மொத்தமே இருக்குது 4-5 கேஸ். இது 4-5 கேஸ் பெரிய இதெல்லாம் இல்லை. இந்த பிட் நோட்டீஸ் கொடுத்தது, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணது, அப்புறம் ஒரு இடத்துல போஸ்டர் ஓட்டுனது, இந்த வழக்கு தான் இது சாதாரண ஒரு வழக்குங்க, இதை தாண்டி எந்த வழக்கு குண்டாஸுக்கு பொருந்தாது இல்லைங்க அப்படின்றாங்க. இல்லை எங்களுக்கு டைம் அவகாசம் வேணும்னு இப்படி 2 முறை வாங்கினதுல 3ஆவது முறை கடைசியா 31ஆம் தேதி விசாரிச்சு முடிச்சு 50 நிமிஷம். இதுக்கு நடுவில் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எங்களுக்கு சேரல. அது எப்படின்னா, முத போன மாசம் இவங்க வழக்கு போடும்போது உடல்நிலை காரணம் காட்டி தான் அந்த கிரவுண்ட்ல தான் இவங்க பெயில் கேட்டாங்க. அடுத்த நாளே போய் அரசு தரப்புல சிறையிலே சோதனை எல்லாம் பண்ணிருக்காங்க. நல்லா கவனிங்க. 6ஆம் தேதி இங்க கோர்ட்ல வருது, 7ஆம் தேதி போன மாசம் 7ஆம் தேதி அங்க விசாரிக்கிறீங்க. திரும்ப நீதிமன்றத்துக்கு வரும்போது அது பழசு, இப்ப என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக அவகாசம் வேணும்னு கேட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? அப்ப அடுத்த நாள் போய் திரும்ப எடுத்துட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு, அவருக்கு ஆர்ட் பிரச்சனை ஓகே, மருத்துவம்லாம் எடுத்துட்டு இருக்கிறார், பட் இப்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்க. இப்ப இன்னைக்கு வந்தோடனே எல்லாத்தையும் கேட்டுருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஜட்ஜி சொல்றாரு, என்னன்னா இந்த வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தியை இந்த கேஸு எல்லாமே இது பண்ணுறதுன்னா மாநகர காவல் ஆணையர், அப்புறம் அந்த காவல்துறை தான் அதை முழுக்க பண்ணணும். அது என்ன ஸ்டடி பண்ணி இருக்குது அப்படின்றது ஒரு உதாரணம் அப்படின்னு இந்த தரப்பு வழக்கறிஞர் எடுத்து வைக்கிறாரு. என்ன படித்து பார்க்கும்போது ஜட்ஜியே பார்க்குறாரு, ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்து பெண்கள் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு இருக்காது. இதை கூட நீங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த கேஸ் நீங்க ஓவரா பார்த்து தள்ளி விட்டுருக்கீங்க. ஆண்கள் சிறையில் தான் வைப்பாங்க, பெண்கள் சிறையில் வைக்க மாட்டாங்க. ஆனா எழுதப்பட்டிருக்குது பெண்கள் சிறையில். அப்ப எந்த அளவுக்கு இதை நீங்க கவனம் எடுத்து செய்திருக்கீங்க என்ற ஒரே ஒரு கிரவுண்ட்ல வச்சு சூழ்ச்சி இந்த சட்டம் செல்லாது, குண்டர் சட்டம் அவருக்கு பொறுத்து அது தடுப்பு காவல்ல 1 ஆண்டு வைக்க வேண்டிய நபர் அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுதலைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப மதியம் 12க்கு மேல ஆயிருக்கு. 5 மணிக்குள்ள சிறைத்துறைக்கு இந்த மெயில் அங்க போய் ஆணை அங்க போச்சு அப்படின்னா சேர்ந்துருச்சுனாக்கா இன்றைக்கு 6 மணிக்குள்ளாகவே அவர் வெளியில கொண்டு வந்துடலாம். சரி, இல்லைன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு வெளியில எடுத்துட்டு வர மாதிரி இருக்குது. எல்லாரும் சேர்ந்து போய் அழைச்சிக்கிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. சரி, நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் சங்கரும் ரூபனும் இருந்து இன்னொரு சீனியர் அட்வொகேட்டை வச்சுதான் அந்த கேஸை நடத்திட்டு இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க தரப்புல மிக பெரும் அரசு தரப்பு பெரும் நபர்கள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு தான் பண்ணியிருக்காங்க. முறையான விவாதம் என்பது இப்பதான் 50 நிமிடம் நடந்து முடிஞ்ச உடனே அரசு தரப்புல நிறைய கேள்வி, அடுக்கடுக்கான கேள்விகள். எதிர்த்தரப்பை நீங்க என்ன செய்திருந்தீங்க வழக்கில், அடித்தடி சண்டை இவரை மட்டும் பண்ணீங்க, எதிர்த்தரப்பு என்ன பண்ணியிருந்தீங்க, அப்புறம் இவர் கைது பண்ண பிற்பாடு என்னென்னலாம் நடந்தது, உடனடியாக மருத்துவமனையிலிருந்து கொண்டு வந்து வைக்க வேண்டிய காரணம் தான், நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறைக்கு அனுப்ப வேண்டிய காரணம் தான். மருத்துவ அறிக்கையில வந்துட்டு அவர் 23 சோதனையில இருக்க வேண்டிய ஒரு நபர், ஐசியூல இருக்கிற நபர்னு முதல் நாள் சொன்னாங்க. ஏன் அவ்வளவு விரைவா கொண்டு வரதுக்கான முகாந்திரம் என்ன? இப்பவும் பார்த்தா அந்த கிரவுண்ட்ல வந்து படிச்சு பார்க்கறப்போ ஒன்றும் பொருத்தமா இல்லாம இருக்குது. என்ன காரணம் இதெல்லாம் கேட்டுத்தான் கேட்கல. மிக கடுமையா வந்து சாடி, அதான் தம்பி நான் ஒரு மரியாதை நிமித்தமா நான் சொல்றேன். ஆமா, வழக்கு ஒருத்தர் மேல ஒரு வழக்கு போட்டா அந்த வழக்கை நடத்துற விதமா இது. அவர் உடம்பு முடியாத ஒரு ஆளு, ஐசியூல இருந்த ஒரு ஆளை எதுக்கு இவ்வளவு வேகமா கொண்டுட்டு போய் அவரை வந்து நீங்க கொண்டு வந்து வைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன இருக்கு? எல்லா புகழும் எங்க அண்ணனுக்கு. வேற என்ன? சரி, இதுக்கு நடுவுல நாங்க வந்து நன்றி சொல்றோம். யாருக்குன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அதனுடைய செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சங்கர் அவர்கள், அதே மாதிரி தம்பி ரூபன் அவர்கள், அவருக்கு கீழே இருந்து இந்த வழக்க ஓடி இருக்காங்கண்ணே. இந்த வழக்கை வந்து வெல்ல வைக்கணும், இந்த வழக்குல எப்படியாவது அவர் குண்டாசை உடைச்சிடணும்னு இந்த கோர்ட்ல இருந்து இந்த கோர்ட்டுக்கு, இந்த கோர்ட்ல இருந்து இந்த கோர்ட்டுக்குன்னு எந்த கோர்ட்டுக்கு கொண்டு வர்றதுன்னு தெரியாத வண்டியிலே வச்சுட்டு சுத்தி நின்றாங்க. அவங்க 4 இடத்துலயும் நம்ம வழக்கறிஞர்களை பிரிச்சு வச்சு காத்து. அதுல இவங்களுடைய பங்களிப்பு இருக்கு பாருங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஆதரவா நின்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த தம்பிகளுடைய உழைப்பு வந்து மகத்தான உழைப்பு. அவர்களுக்கு இந்த நேரத்துல நம்ம சொல்லியாகணும். ஆமா, அவரை வந்து வரவேற்று அழைச்சி வர்றதுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் சிறப்பா நடந்துகிட்டு அவங்க அரசு தரப்புல இருந்து வந்து சொல்றாங்க, இவர் மேல அந்த ஊர்ல கேஸ் இருக்கு, இந்த ஊர்ல கேஸ் இருக்கு, பெரம்பலூர்ல கேஸ் இருக்கு, இந்த இதுல கேஸ் இருக்குன்னு வரிசையா பட்டியல வச்சு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு வந்து ஜட்ஜு கேட்டாரு, அதெல்லாம் இருக்கு, அவருக்கு தெரியுமா அந்த வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. நீங்க உங்க இதுல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நிறைய கிராஸ் பண்ணாங்க ஜட்ஜஸும். அதுவும் போக வந்து கிட்டத்தட்ட ஜட்ஜு வாசிச்ச அந்த உரை மட்டுமே, அதாவது தீர்ப்பினுடைய உரை மட்டுமே 12 நிமிஷம் வாசிச்சாரு. ரொம்ப விடயமா. அது இந்த ஆர்டர் காப்பி வரும்போது நம்ம அது சம்மந்தமா இன்னும் நல்லா. சரி, இப்போ ஒரு விடுதலை ஆயிட்டாருன்னா யாராருக்கு எங்கெங்கெல்லாம் எரியுதோ குறையுதோ அப்படின்னு தெரியல. இப்பவே பதிவு போட ஆரம்பிச்சுட்டாங்க, கத்துறாங்க, இருக்குடா மௌனே. சமீப காலமாவே புலம்பலா தான் இருக்கு தோழ இருக்கு. எங்க பார்த்தாலும் நான் அப்படிப்பட்டவனா, நான் இப்படிப்பட்டவனா, எனக்கு தகுதி இல்லையா, என்னோடு யார் இருந்தார்கள், உன்னோட யார் இருந்தார்கள். எந்த தோழர் தம்பி தெரியல. நம்ம ஏதோ பேசுறோம், அதானே சம்பந்தம் இல்லாம ஏதோ தோழர். நீங்க கூட தோழர் தான். தோழர்னா தோழர் அவங்களா என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? நம்ம திருமாவளவன் தோழர் சொல்றேன். கொஞ்ச காலமாவே வந்துட்டு என்னோடு யார் இருந்தார்கள், எனக்கு பக்கபலமாக யார் இருந்தார்கள், அவர்கள் இருந்தார்கள், என்னென்னவோ ரொம்ப கொஞ்சம் புலம்புறது மாதிரி பேசுறாரோ அதிகமாவே. கொஞ்சம் இல்லை, நம்ம இதெல்லாம் பேசணும்னா நம்ம மேலேயே அப்புறம் போஸ்ட் அடிச்சு விட்டுவாங்க, போஸ்டிங்க. புரியுது இல்ல? என்ன அவர் சொல்ல வர தலைவருடைய தெரியுமா, தியாகம் தெரியுமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே? இந்த போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதெல்லாம் பழைய ஸ்டைல்ண்ணே. இப்பெல்லாம் இணையதளங்கள் வந்து அதான் சொல்ல வரேன். முகநூல்ல இணையதளத்துல வச்சு நம்மளை எழுதி வைக்கிறது, எவனா ஒருத்தனை கொண்டு வந்து வச்சு பேச வைக்கிறது, இதுதான். இந்த மெத்தட் ஒன்றும் மாத்தல. என்ன சொல்ல வர்றாரு, எனக்கு யார், நானாக நின்று நானாக போய் அந்த கட்சிகளை, கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் உட்காந்து என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த தோழர்களோட பேசி நானாக பெரியாரிஸ்டுகளோட, இதெல்லாம் ரொம்ப எங்களை மாதிரி நாங்களாம் 87லேருந்து கவனிச்சுட்டு இருக்கிறோம் அரசியலை. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னாக்கா திருமாவளவனுக்கு ஒரு பொது முகம் என்பது சத்தியமே கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன் இல்லை. ஒரு கிராமத்துல தலித்தோட பணத்தை எடுக்கிறதுக்கு விடாம ஊர் மக்கள் தடுக்கிறாங்க. தகவல் ராமதாஸுக்கு போது எவன் தடுக்கிறான் அப்படின்னு வந்து கூப்பிட்டு அவர் தோல் மேல சுமந்துக்கிட்டு வர்றாரு, குடி தாங்கில. அதனாலதான் தமிழ் குடி தாங்கி அப்படின்னு திருமாவளவன் பின்னாடி சொல்றாரு. 120க்கு மேற்பட்ட இடங்கள்ல அம்பேத்கர் சிலையை திறந்தவர் ராமதாஸ். கேட்டுங்க, அவர் கூட இருந்ததால் உங்களுக்கு ஒரு பொது முகம் கிடைச்சது, ஒரு பெரிய தளம் கிடைச்சது. மறுக்க முடியுமா? இல்லைண்ணே. 96ல் மூப்பனார் வந்துட்டு அரசியலுக்குள்ள கட்சியில சேர்ந்து இப்படியே இருந்துட்டு இருக்காதிங்க தெரியுமா, பொது அரசியலுக்குள்ள வந்து கலந்துருங்கன்னு கூட்டணி வைக்கிறாருல்ல. யார் வந்தார்கள்? நீ நான் சுயமா அப்படியே வந்துட்டீங்களா? இத்தனை கட்சிகள் உங்களுக்காக நின்று தியாகம் பண்ணி இருக்குது. மூப்பனார் உங்களை கொண்டு வந்து பொது அரசியலுக்குள்ள விட்டு சீட்டு வாங்கி அவருடைய சீட்டு பங்கீட்டுக்குள்ள உனக்கு முத தொகுதி கொடுக்குறாரு. கரெக்டா?
எனக்காக யார் வந்தார்கள், நான் சுயமாக நின்றேன், சுயமாக வந்தேன், எனக்கு தகுதி இல்லையானா தகுதி இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்ல புத்தி இல்லையே. அன்னைக்கு பூவை மூர்த்தி அண்ணன் மேடம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரை பெரியாரியத்தை வீழ்த்த முடியாது. நீ இப்ப அதுக்குதான் ஒன்ன வந்து எல்லா இடத்துலயும் வீழ்த்திட்டு இருக்கிறான். புரியுதுல உங்களுக்கு? நீ உன் சுயத்தை இழந்து எப்ப நீ கோபாலபுரத்துல நிக்கிறத பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிறேன்னா, அந்த பெரியாரிசம் தான் உங்களை வந்து அவமானப்படுத்திட்டு ஒரு முறையும். புரியுதுல்ல? இப்ப மருத்துவர் ராமதாஸ் மாதிரி இல்ல ஜி.கே. மூப்பனார் மாதிரி எந்த பெரியாரிஸ்டும் உங்களுக்கு கூட்டு தூக்கி போய் நேரா கோயம்புத்தூர் பகுதியில் இல்ல, நான் அதுக்காக இதை சொல்லலண்ணே, அதுக்காக சொல்லல. வேங்க வயலுக்கு நீதி பெறாமல் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் விடாது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அப்படி சொன்னீங்கன்னாக்கா என்ன தம்பி சார், இன்னும் நேரம் பார்த்தோம். This is irrelevant to the current situation. நீங்க வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இது பிடிக்கல. இளைஞராக நான் வந்து ஏற்க மறுக்கிறேன். நான் வந்து ஒரு விசுலா இருக்கேன். சரி, என்ன தம்பி உங்க இருங்க, இல்ல நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பேச வேண்டியிருக்கு. நேற்று வந்து சேப்பாக்கம் தொகுதியில இஸ்லாமியர் விடுதலை குறித்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய கோரிக்கை பொதுக்கூட்டம் நடந்துச்சு. கூட்டம் வந்து ரொம்ப மிகச்சிறப்பா நடந்தது. அதுல வந்து சென்ற முறை கூட்டத்துல ஏதோ பாட்டு எல்லாம் வாங்குனீங்களாம, நீங்க அதையும் கொஞ்சம் பேசுவீங்க, நல்லா தானே இருக்கும். அது வழி நல்ல சீமான் வழி நிறைய இருக்கு மேம் உங்களுக்கு. சீமான் பாட்டு இல்ல, எப்பவுமே ஒரு விஷயத்த முன்னிருந்து செய்கிற போது சில பாட்டுகள் கிடைக்கும். அதெல்லாம் இயல்புதான். சரி, அது இல்ல செய்தி. தம்பி அதெல்லாம் துண்டு போட்டு மறைச்சிடுறாங்க. நிகழ்ச்சி சிறப்பா இருந்துச்சு. நிகழ்ச்சி மிக சிறப்பா இருந்தது. அதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, 2021 தேர்தல்ல 505வது கோரிக்கையா 505வது வாக்குறுதி, திமுகவோட வாக்குறுதி, அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அந்த ஒரு வார்த்தையை நம்பி திமுகவுக்கு இஸ்லாமியர்கள் கொத்தா கிட்டத்தட்ட 19-20% பேர் வாக்கு போட்டாங்க. அதுலதான் அவங்க வெற்றி அடைஞ்சே வந்தாங்க. ஆனா 5 வருஷத்துல இது வரைக்கும் ஒருத்தரை கூட விடுதலை செய்யல. உங்களை யாரு நம்ப சொன்னாங்க? நம்பிட்டோம். சரி, பரோல்ல வந்து வந்தாங்கல்ல, வந்தவங்கள திரும்ப கூட்டிட்டு போய் அடைச்சிட்டாங்க. நேற்று அது குறித்து ஒரு ஆவண படம் வெளியிட்டாங்க. கூட்டத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான பேரும் அழுதாங்க. அவ்வளவு பேரும் அழுதாங்க. அப்படியான ஒரு செய்தி. பல பேர் வந்து என்ன கேட்குறாங்க, இவ்வளவு கொடுமையா நடக்குது இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு. ஆனா 3 மாதங்கள் டெய்லி அடிச்சு அம்மனமாவே சிறைக்குள்ள, ஒரே சிறைக்குள்ள 3 பேர் 4 பேர் அம்மனமும் போடுறதா. அவ்வளவு செய்தது அன்னைக்கு இருந்த கருணாநிதி அரசு. ஆனா இந்த இஸ்லாமியர்கள் இதை எதுவுமே தெரியாம இன்னமும் போய் திமுகவுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஜால்ரா போடுற இவர்களை என்னன்னு சொல்றது. நேத்து வந்து சரியான ரிசல்ட் வந்தது. இவரு அதே போல வந்து தடாரையும் பேசும்போது ஒரு முக்கியமான செய்தியை சொன்னாரு. என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் எந்த கட்சிக்காரனும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு ஒருத்தன் கூட பேசுனது இல்ல. ஆனா நாங்க போட்ட கூட்டத்துல வந்து கம்யூனிஸ்ட் பேசியிருக்காங்க, நாங்க போட்ட கூட்டத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்காங்க, நாங்க போட்ட கூட்டத்துல இருந்து திராவிட இயக்கங்கள் பேசியிருக்காங்களே தவிர அவங்க ஒரு கூட்டம் போட்டு நாங்க எங்களை யாரையும் கூப்பிட்டு பேச வைக்கல. ஆனா அப்படி ஒரு கட்சி நடத்துதுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். பெருமைக்காக நான் சொல்லலன்னு சொல்லி சொன்னாரு. இதுல நான் இன்னொரு செய்தியும் பதிவு செய்ய விரும்புறேன். என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலைக்காக 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே நாங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்தோம். குறிப்பா நாகப்பட்டினத்துல ஒரு அவரி திடல்ல ஒரு போராட்டம் நடந்துச்சு. அடுத்து கோயம்புத்தூர் நடத்தும் போது தடை விதிச்சாங்க. மைக் வைக்க கூடாதுனாங்க, இது வைக்க கூடாதுனாங்க, பேனர் வைக்க கூடாதுனாங்க, தடை போட்டாங்க. எங்களுக்கு எதிராக திமுகவே வந்து அங்க போராடிச்சு. நாங்க மேடையே போடாம ஒரு லாரி நிறுத்தி மைக்ல நின்று நாங்களா ஒரு சின்ன 2 மைக்கை வச்சு பேசணும். அப்போ வந்து எங்களுக்கு எதிராக திமுக வந்து போராடுது. அதாவது கருப்பு கொடி காட்டி திமுக போராடுது. அது முடிஞ்சதுக்கு பிறகு அண்ணா வந்து மேலப்பாளையத்துல கூட்டம், மேலப்பாளையத்துக்கு கூட்டமே கிடையாதுன்றாங்க. அனுமதி எல்லாம் உள்ளே வரக்கூடாது. தம்பி ஒரு சின்ன இடுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் தம்பி. அப்ப கோயம்புத்தூர்ல வந்து திமுக காரங்க கருப்பு கொடி காட்டினோடனே நாங்கெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். டேய், நீங்க ஆளுங்கட்சிடா, நீங்க வந்து அதிகாரத்துக்கே வராது, சீமானுக்கு கருப்பு கொடி காட்டுறீங்களா, உங்க வெக்கமா இல்லையாடான்னு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னேன் நான். அது என்னன்னா, ஒருவேளை திமுக காரங்க தகராறுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா யாரும் சண்டை போடாதீங்க, அவங்க வேட்டியை உருவிங்க அப்படின்னு
பசங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்தேன். இப்ப மொத்தமா உருவிட்டு வந்துட்டீங்க. இல்ல அது வந்து என்னன்னா இஸ்லாமிய சமூகம் இல்லண்ணே, அது இந்த செய்தி இது நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்க விட மாட்டாங்க போல, கடுமையான நெருக்கடியை கொடுக்குறேன், தமிழ்நாடு முழுவதும் நடத்துவோம்னு சொல்லிட்டாரு அண்ணன். அப்ப அதுக்கு உடனே என்ன பண்ணுச்சு திமுக அரசுனா, உடனே ஆதிநாதன் தலைமையில ஒரு குழு ஒண்ணு அமைச்சிச்சு. என்ன குழுன்னா, இந்த மாதிரி வந்து சிறைவாசிகளை விடுதலை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத இது பண்றதுக்காக ஒரு குழு ஒண்ணு அமைச்சிச்சு. இந்த குழு அமைச்சதுக்கு போதும் அண்ணன் கண்டிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, டேய் குழு கூட 2 அடி நகரம்டா, நான் குழு நகராதுடான்னு சொல்லி சொன்னாரு. நகராதரான்னு சொல்லி சொன்னாரு. அந்த குழு கூட 2 இன்ச்சு நகரம், குழு நகராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா நகரல. ஆனாலும் அந்த இஸ்லாமிய மக்களை, குறிப்பா அந்த சிறைவாசிகள்ல இருக்கிறவங்கள அவங்க குடும்பத்தாரா அண்ணன் கிட்ட பேச வைக்கிறாங்க. எப்படி பேச வச்சாங்கன்னா, சீமான் கடுமையா பேசுறாரு திமுகவை, அதனால அவங்க தொடர்ச்சியா நடத்துனாங்கன்னு சொன்னா இந்த விடுதலையை சாத்தியப்படுத்தாம திமுக, அதனால நீங்க பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க, குழு போட்டாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க சொன்னா கேட்க மாட்டோம், நாங்க அரசியலுக்காக பேசுறோம்னு இருக்கிற இயக்கங்கள்லாம் சொல்லி அவங்க நம்ம கிட்ட கோரிக்கை வச்சாங்க. சரிமா நான் பேசல, உங்க திருப்திக்கு உங்க இதுக்கே நான் விடுறேன், நீங்க என்னைக்கு வந்து இதாகி வரீங்களோ விடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் விட்டுட்டாருன்னா நம்ம அதை பக்கம் நம்ம அரசியலா பேசுவோம், அதை முன்னெடுத்து போல அவங்க ஏதோ சொல்லுவாங்கன்னு. இந்த ஆதிநாதன் குழு வந்து ஒரு தகவலை வந்து சொல்லணும்ல, இந்த செய்தியெல்லாம் செஞ்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து அந்த குழு என்ன விசாரிச்சிருக்கணும், இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவர் இவரு எத்தனை வருஷமா இருக்கிறாரு அப்படின்னு ஒண்ணு சிறைவாசியை போய் சந்திச்சிருக்கணும், இல்ல சிறைவாசியினுடைய குடும்பத்தார சந்திச்சிருக்கணும், இல்ல ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி இருக்கணும். சிறைவாசத்துல என்னென்னலாம் உங்களுக்கு தொந்தரவு இருக்குது, ஏன் கேக்குறீங்க, மருத்துவ ரீதியா கேக்குறீங்களான்னு யார்ட்டையாவது கோரிக்கை மனுவாவது வாங்கியிருக்கணும். அப்படி எந்த விசாரணையுமே அவர் நடத்தல அப்படின்றது அவங்க தரப்புல வைக்கிற குற்றச்சாட்டு. யாரை போய் விசாரிச்சாரு, ஐஓ ஆபீசரை விசாரிச்சாரா, இந்த வழக்கு குறித்து பேசினாரா, குற்றஞ்சாட்டுப்பட்டு சிறையில இருக்கிறவங்களை சந்திச்சாரா, இல்ல அவங்க குடும்பத்தாரை சந்திச்சாங்களா, இல்ல அவங்க மெடிக்கல் சம்பந்தமான ரிப்போர்ட் எடுத்தாரா, எதையுமே எடுக்காம இந்த குழு எந்த விதமான இதையுமே அறிக்கையுமே தாக்கல் செய்யலைன்றது அவங்க தரப்புல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. யாருன்னா அவங்க. ஆனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 2012 டிசம்பர்ல போட்ட குழு பாருங்க, இல்ல அந்த குழு வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துச்சு, அந்த அறிக்கையை வந்து தூக்கி குப்பையில போட்டாங்க, அது வெளியிலேயே வரல. முடிஞ்சது 21ல இருந்து இந்த 25 ஆட்சி முடிய போகுது, 26 ஒரு இன்ச்சு கூட 26 ஆட்சி முடிய போகுது, தேர்தலும் வரப்போகுது, ஒரு மாசம் இன்ச்சு கூட இல்ல. திரும்ப நீங்க எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் வந்து அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு அவங்க சொல்லுவாங்க. கூட இருந்து சால்ரா போடுறாங்கல்ல சில இஸ்லாமிய தலைவர்கள், இப்ப அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது? ஒரு நாள் ஒரு வார்த்தை நீங்க ஐயா நீங்க வந்து அவங்க கவலை எல்லாம் வந்துட்டு ஓட்டு சீட்ல இருக்குது. இல்லன்னா அந்த கைதிகள் குடும்பம் அவங்களுடைய வேதனையில கிடையவே கிடையாது. இப்போ ஒரு கூட்டம் போட்டாங்க ஆமா இஸ்லாமியர்களுக்காக, திமுக ஒரு கூட்டம் போட்டு 5 கோரிக்கைகள் நாங்க நிறைவேற்றுறோம்னு சொல்றாங்க. அதுல இந்த இஸ்லாமியர் விடுதலையை பத்தி இல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கோரிக்கையை வச்சிருக்குது. ஆனா அவர் அந்த கோரிக்கையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஸ்கூட்டிக்கு மானியம் தரேன், உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வர காசு 2000 ரூபாய்க்கு தரேன், அதாவது உங்களுக்கு வந்து அராபு கத்துக்கிறதுக்கு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு வாத்தியார் போடுறோம், இந்த மாதிரியான விடயங்கள் வந்து நீங்க 505 கோரிக்கை 2021 சொன்னது இன்னைக்கு என்னாச்சு? அது ஒண்ணுமே ஆகல, ஒரு இன்ச்சு கூட நகரல. அப்புறம் எதுக்கு இந்த முறை அது திரும்ப ஓட்டு கேட்டு அந்த மக்கள் கிட்ட போறேன்? இது யாருக்கு அந்த மக்கள் ஏன் அந்த வந்து திரும்ப இப்படியான ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்? இது வந்து என்னன்னா, அந்த மக்களுக்காக பாடுபடுகிற இயக்கங்களா இருக்குல்ல, அது அந்த மக்கள்கிட்ட வந்து இந்த இவங்க எல்லாம் பட்ட பாடம் வந்து அவங்க சொல்லல. இல்ல இந்த ஆவணப்படம் இருக்குல்ல, இது வெளியானவனே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. அண்ணா அதையும் சொல்லியிருக்காரு, இந்த ஆவணப்படத்தை தனியா வெளியிட்டு நான் பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல சொல்றேன் நான், அது நீங்க எப்பவுமே என்ன, இப்ப 7 தமிழர் விடுதலை நாம் தமிழர் கட்சியால் சாத்தியப்படுத்தப்பட்டது சரிதானா? இப்ப 7 பேரோட விடுதலையை சாத்தியப்படுத்தணும். அவங்கள கொண்டு போய் சிறப்பு முகாம்ல அடைச்சாங்க, சிறப்பு முகாம்ல இருந்து திருப்பி அதையும் உடைச்சு நம்ம வெளியில அனுப்பணும் அவங்கள. அதுக்கு காரணம் என்னன்னா, அரசியல் நடவடிக்கை ஒரு பக்கம், சட்ட நடவடிக்கை ஒரு பக்கம், போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா இஸ்லாமிய சிறைவாசிகளை பொறுத்தளவுக்கு அவங்களே அதை ஏற்படுத்துறதுல இதை பொது காரியமா உருவாக்குறதுக்கும் அவங்க விடுறது இல்லைன்றப்ப அது எப்படி சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப நாம் தமிழர் கட்சி இதை தொடர்ச்சியா செய்யும் போது அவங்க இந்த நேரத்திலேயாவது நாம் தமிழர் கட்சி, நீங்க திமுகவோட கூட்டணியில இருந்துக்குங்க, எதுல வேணா இருந்துக்குங்க, இந்த கோரிக்கைக்கு நாம் தமிழரோட நிக்கிறோம்னு அவங்க ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அதுதான் அண்ணா என்ன இப்ப அந்த பிரச்சனையை வந்து என்ன பேசுறீங்க சொன்னதுக்காக விசில இந்த வேணாம், அப்ப என்ன சொன்னோம்னா தப்பா போயிடும். அது ஒண்ணு இல்லைன்னா உங்க கட்சியில விசில விட வசூல் அதிகமா இருக்கு. விசில் தானே வச்சிருக்கீங்க, வசூல் அதிகமா இருக்குது விசில். என்ன ஒண்ணே என்ன இணையதளம் பூரா என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா,
விசிலுக்கு வந்து தமிழ்ல என்ன ம். அப்படின்னு ஒரு இது போச்சு. மடக்கு ஊதி. ம். அதை பத்தி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கான், திரும்ப சொல்லி போய் அது நம்ம அது நல்லா இல்ல, வேற இருக்கட்டும். சரி, இப்ப என்ன சார், இப்ப என்ன 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 விசில் வசூல்? நாங்க என்ன சத்தத்தை வசூல் விட பண்ணிட்டோம்? வசூல் அப்படின்னா வசூல் தம்பி பண்றோம். என்ன தம்பி வசூல் வசூல் கணக்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, அது லிஸ்ட் அவர் எடுத்திருக்கிறாரு. அது கேளு. ஒண்ணு இல்லடா தம்பி Sorry. வெளிப்படையா போட்டு ஓடிங்க. தம்பி, அது ஒண்ணு இல்லைங்க தம்பி. தமிழக வெற்றி கழகத்துல ம். எம்எல்ஏ சீட்ல நிக்கிறதுக்கு சீட்டு வேணும்னா டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன பேப்பர்ல அஞ்சு கொள்கை எழுதிருக்கா? தலைவரை பத்தி பேசணுமா? நீங்க வேற, அது அவங்க அவன் எந்த தலைவருக்கே காலத்துல தெரியாது. பேசுறது, ஆமா. அவன் எப்ப வர்றது. அவங்க தலைவருக்கே தெரியாது. சரி, மேட்ருக்கு வாங்க, ரொம்ப அடிக்கிறீங்களே. அது என்னன்னா, டேபிள்ல கொண்டு வந்து 50 லட்சம் பணம் யாரு வைக்கிறீங்களோ ம். அவங்களுக்கு தான் சீட்டு. முதல் டெஸ்ட். சரி. முதல் டெஸ்ட். இதுல வந்து இது- பல பேர் வந்து 50 லட்சத்தை கொண்டாந்து வச்சுட்டாங்க. இல்ல டெஸ்ட்னா எப்படி 50 லட்சத்தை கொண்டு வந்து வச்சிருவாங்க, வச்ச உடனே அவங்க பாஸா? அவங்க பாஸ். இது முதல் கட்டம். இது வந்து அவங்க பாஸுக்கு சரி சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப 234 இருக்கு, 500 பேர் கொண்டு வந்து டெஸ்ட்ல வச்சுட்டாங்க, என்ன 500 பேர் பாஸா? அடுத்த டெஸ்ட் என்ன தெரியுமா? அதுல எவ்வளவு? அதுல 2 தனியா கோடியா? பிரிப்பாங்க. 2 கோடி. அடுத்த டெஸ்ட் என்ன தெரியுமில? யாரு 2 கோடி வைக்கிறீங்களோ செலவு அவங்க- பண்றீங்களோ. இல்ல ஐயோ நீங்க அந்த- அண்ணா, நீங்க தப்பா என் புரிஞ்சுக்கிட்டீங்க. கட்சி பத்தி தப்பா சொல்றீங்க. ஆமா, நீங்க தப்பா சொல்றீங்க. அது 2 கோடிங்கிறது வந்து எதுக்குன்னா டெஸ்ட்டுக்கு தான். நீங்க தகுதியான ஆளான்னு நாங்க பாக்குறதுக்கு. 50 லட்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா அது கட்சிக்கு நிதி, அது வந்து உங்க செலவுக்கு கிடையாது. 50 லட்சம் கொடுக்க தகுதியுள்ள ஒரு ஆளுக்கு நாங்க சீட்டு தருவோம். நீங்க 2 கோடி 3 கோடி செலவு பண்ணிக்கணும். அது திரும்ப வராது, வராது. கட்சிக்கு நிதி. தலைவருக்கு இந்த செய்தி போயிடுச்சு. ம். செய்தி போனோம்னா தலைவர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பாரு. கடுமையான நடவடிக்கை இல்ல, கூப்பிட்டு புஷி ஆனந்த கூப்பிட்டு, யோ என்னப்பா நீ பாட்டுல ஏதோ வசூல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ற. ஆமா தலைவரை, ம். கட்சிக்கு நிதி வேணாமா தலைவரை? ம். நம்ம வந்து அதிமுகவோடையும் திமுகவோடையும் போட்டி போடணும் தலைவரை. ம். சும்மா நமக்கு வந்து ரசிகர்களா உங்க படம் 50 படத்துக்கு ரசிகரா இருந்தாங்கிறதுக்காக ஒருத்தருக்கு சீட்டை கொடுக்க முடியாது தலைவரை. பணம் செலவு பண்ணணும். பிளாக்ல அந்த டிக்கெட் தான் வித்தா சீட்டையும் விக்கிறோமா? இல்ல அதாவது பிளாக்ல இல்லன்றியா? இல்ல அப்படி இல்ல சார். ஒயிட்ல வரீங்களா? அதுதான் நம்ம தினகரன் சொல்றாரு. இங்க பாருங்க, இது இப்ப ஒண்ணு வக்காலத்து வாங்குறாரு தம்பி. 20 அதாவது 2 கோடி டிடி எடுத்து கட்சிக்கு கொடுங்க ம். அப்படின்னு கேட்டிருக்காங்களே தவிர ம். நீங்க அந்த 50 லட்சம் அதெல்லாம் எனக்கு தெரியல. சரி, ஒரே ஒரு கேள்வி. எதுக்காக தம்பி, கேக்குறாங்க? தம்பி. அப்ப திமுக இல்ல, நீ கண்ணாடி போட்டுட்டே பேசு, ஒண்ணும் குறையல. வெற்றி நீங்க பெறணும். பேசலாம், முடிவு பண்ணிடலாம். வெற்றி பெறணும்னா எலெக்ஷன்ல காசு செலவு பண்ணாதான் வெற்றி பெற முடியும். ம். இன்னைக்கு எழுதப்படாத விதியா தானே சரி, கரெக்டா. அதிமுக அதானே செய்து, திமுக அதானே பேசி செய்து. முடிச்சிட்டேன். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கும் வெற்றி எண்ணிக்கை தொடங்காததுக்கு காரணம் பொருளாதாரம் இல்ல, அதனால செலவு பண்ண முடியல. சரி, ஓகேவா? அந்த தவறை நம்ம செய்திடக்கூடாதுன்றதுக்காக தான் பொருளாதாரம் 2 கோடி அவன்கிட்ட இருக்கா, நீ வேட்பாளருக்கான தகுதி உள்ளவன், டிடி எடுத்து வை, அவனுங்க இந்த காசு தான் அவனுக்கு செலவு பண்றேன்னு சொல்றதுல என்ன இருக்கு? சரி, ஓகேவா, பேசிட்டீங்களா? இப்ப இவ்வளவு 2.5 கோடி இல்ல 10 கோடி செலவு பண்ற அதிமுக அந்த காசை திருப்பி எடுக்கிறதுக்கு ஊழல் பண்ணுது. திமுக 15 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ற பேர்ல வராங்க, செலவு பண்றாங்க, அந்த காசை திருப்பி எடுக்கிறாங்க. அந்த தொகுதிக்குள்ள இருக்கிற மழை காணாம போயிடும், 6 நிமிஷம் ஆத்து மணல் காணாம போயிடும், நிலம் இருந்துச்சுன்னா மண்ணு காணாம போயிடும். ஓகேவா? பணத்தை போட்ட உடனே எடுத்துடுறாங்க. நான் 2 பேருக்கு மாற்று ஊழல் இல்லைன்னு சொல்றேன். நீங்க இந்த காசை அவனுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 2.5 கோடி ரூபாய் எப்படி எடுப்பா திருப்பி? ஒரு கட்சி ஊழல் கட்சி, இல்ல இன்னொரு கட்சி இல்ல. பாஜக அடிமை கட்சி. மக்கள் சேவை செய்வதற்காக எங்க தலைவரே உச்ச நடிகர் பெரிய வருமானத்தை விட்டுட்டு இறங்கி வந்திருக்கிறாருன்னா தொண்டர்களாகிய நாங்க வந்து 2 கோடி செலவு பண்றது எடப்பாடி பெரிய பழனிசாமி காரணம். இருங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன கேக்குறாரு, நீ இது வரைக்கும் ஒழுங்கா வரி கட்டிருக்கியா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, நீ வந்து பெரிய சம்பாத்தியத்தை விட்டுட்டு இங்க வர சொல்லி யாராவது கூப்பிட்டாங்களா? ஏப்பா, எவ்வளவு பெரிய கொடும் துயரம் கரூர்ல நடந்துச்சு, சாதாரண விஷயமா அது? அதெல்லாம் வந்து நீங்க கண்டுக்காம வந்துகிட்டு இங்க ஊழல் திரும்பிக்கிறாரு பாரு விஜய் கட்சி. நீங்க வந்து 2 கோடி ஏன்டா கட்சிக்காரங்கள்ட்ட வாங்குறீங்க? நீ தான் வந்து மாற்றுன்னு வர்ற, என்ன சொல்ற, நீ வந்து செலவு பண்ண முடியாது, செலவு பண்ணாதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு உனக்கு ஒரு உளவியல் இருக்கு அப்படின்னா, நீ தான் பெரிய உச்ச நடிகராச்சே, இத்தனை வருஷமா நடிச்ச, பல கோடி ரூபா, பல ஆயிரம் கோடி ரூபா காசு வச்சிருக்கல, நீ ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணு, நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து, என்னன்னு நீ செய்ய வேண்டியது அங்கதானே நீ ஆரம்பிக்கணும். இவரு இப்ப லயலா மணி எல்லாம் அந்த தம்பி 2.5 கோடி கொடுப்பாரா? அது எப்படி முடியும்?
அப்புறம் அவருடைய கலப்பணிக்கு என்ன ராஜ்மோகன் கொடுக்க முடியுமா? தோழர் ராஜ்மோகன் நல்ல பேச்சாளர், கூட்டம் பேசினா 5000 ரூபா கொடுப்பாங்க. கரெக்ட். அப்ப அவரு 2.5 கோடி எங்க போவாரு? அண்ணா அப்ப அவருடைய திறமைய என்ன ஆகும்? அண்ணா இப்ப எவனுமே வந்து தமிழக வெற்றி கழக மேடையில ஏறி கூட்டமே பேசுறது இல்லைண்ணே. எல்லாம் ஒரு விசில் கொண்டு போயிடுறாங்க. கொண்ட வச்சு ஒரு 10 தடவை அந்த விசில ஊதிட்டு இறங்கிடுறாங்க. இதாவது விசில் பரவாயில்ல. இங்க பாருங்க, புய் அப்படின்னு விசில் அடிச்சோன்னா அவங்க எல்லாம் ஏன்னு கத்துறாங்க. உடனே ஒரு விசில். ஒரு அது எங்களுக்கு மட்டுமே எழுதப்பட்ட மொழி. உங்களுக்கு புரியும் அது? ஒருத்தர் கேக்குறான் கார்ல உட்காந்துட்டு, பின்னாடி எல்லாம் வரிசையா துண்டு போட்டு உட்காந்துக்கிறாங்க, வாயில விசில். லெப்ட்ல போறதா ரைட்ல உருன்றான். அவனே சொல்றா லெப்டா ரைட்டா, அப்புறம் ஓ ரைட்டா லெப்டா ரைட்டா திரும்ப ஒயின்றான். சரிடா எந்த பக்கம் போ, அதுக்கும் என்ன பயத்தை வந்து பேச மாட்டேன், அதுக்கும் விசில். சார் அதுக்கு கூட நாங்க 4 விசில் வச்சிருந்தோம். ஸ்ட்ரைட்டா போறதுக்கு நடுவுல விசில், ரைட்ல போறதுக்கு சிகப்பு கலர் விசில், லெஃப்ட்ல போற பச்சை கலர் விசில். அந்த சத்தத்தை எங்களுக்குள்ள அந்த மொழி இருக்குல்ல, பச்சை விசில் அடிச்சா என்ன சத்தம் வரும், சிவப்பு விசில் அடிச்சா என்ன சத்தம் வரும், ரைட்ல போடுவோம் லெஃப்ட்ல போடுமான்னு எங்களுக்குள்ள அந்த மொழி புரியும். அதனால ஓட்டு கேட்க போறீங்கல்ல வாசல்ல, வீடு வீடா, அப்ப விசில் தான் வச்சுருக்கீங்களா இல்ல வேற என்ன அம்மா அந்த மாதிரி எங்களுக்கு ஓட்டு போட்டு கேட்பீங்களா, ஊன்ட்டு போவீங்களா? ஊதுனாதான் அது ஒரு வீடியோ போட்டான் ஒருத்தன், குப்பை வண்டி வந்துருக்கு. குப்பை வண்டிக்காரன்னு டெய்லி காலையில ஊதுறான். சினிமாவில காமெடி பண்றது ஒண்ணு இருக்குது, அரசியல்ல வந்து காமெடி பண்ற ஒரே கட்சி இந்த கட்சியா தான். கேட்டா நாங்க தான் வானத்துக்கும் பூமிக்கும் வந்து ஒரே கட்சின்னு வேற பேரு. சரி இவங்களை நம்ம ரொம்ப பேசணும்னா ஏதோ இவங்க பெரிய கட்சி நம்ம பகைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வேற வந்துடும். இப்போ இன்னொருத்த வந்து சொல்றான், அவன் வந்து என்ன சொல்றான், மேடையில அவனை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க செயல் வீரர் கூட்டத்துல. அவன் வந்து என்ன தெரியுமா சொல்றான், 4 வார்த்தை தான் சொன்னான், ஒவ்வொன்னே 3 தடவை சொன்னான். எதை சொன்னான், தளபதி தளபதி தளபதின்றத 3 தடவை சொன்னான். டிவிக்குன்றத ஒரு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து வருங்கால முதலமைச்சர்னு 3 தடவை சொன்னான். 2026 நமதேன்னு சொன்னான். இதுதான் வந்து அவன் மேடையிலேயே பேசின பேச்சு செயல் வீரர் கூட்டத்துல. நன்றி வணக்கம். புரியுதா உங்களுக்கு? நன்றி வணக்கம். இவ்வளவுதான் வந்து அவன் பேசி இந்த செயல் வீரர்களை எல்லாம் வந்து கட்சி பணிக்கு அழைக்கிறாப்ல. இல்ல சார், கொள்கை விளக்கம் கேட்டாங்க. எங்க கொள்கையே வந்து தளபதி தான், தமிழக வெற்றி கழகம் தான், 2026 சிஎம் அவ்வளவுதான். ஒரு அவங்க செய்தி தொடர்பாளர்ல ஒருத்தருக்கு பேர் வேணாம், நல்ல தம்பி, நம்ம எதுக்கு அவரை காட்டிக்கிட்டு பேசுறோம் தம்பி, தேசிய செய்தி தொடர்பாளரா கேளு. ஓ சரி சரி. ஏன்னா உங்க இதுல என்னதான் நோக்கம் தம்பி, என்னதான் விஷயம் கொஞ்சம் பேசலாமண்ணா? எங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு விசில்னு எங்க தலைவர்னு. சரி விசில் தலைவர்னு தான் கொள்கை நோக்கமா? மக்களுக்கு என்ன செய்யப்போம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு விசில் தாங்க சார். இதுக்குதான் நாங்க வந்து சர்க்கார் படத்துல ஒரு டயலாக் வச்சிருந்தோம். ராதா ரவி ஐயாவுக்கு அந்த டயலாக் சொல்லியிருப்பாங்க, என் தலைவன் பிராண்டு, என் தலைவன் தான் பிராண்டு, தலைவன் பிராண்டு ஸ்டிக்கர் எடுத்து எங்க ஓட்டினாலும் அது பேசும். ஓகே, எல்லாம் கொள்கையெல்லாம் அது பேசுறோம். தலைவர் தான் பிராண்டு. சாக்கடை தண்ணி கால்வா போறது ரோடு போறதெல்லாம் தலையே பேசு, தலைவர் தான் பிராண்ட். சரி சூப்பர். இப்ப என்ன விஷயத்துக்கு ஒண்ணு வரேன். பிப்ரவரி மாசம், இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு சுற்றுலாத்துறை சம்பந்தத்துல ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போடுறாங்க. சுற்றுலா தொழில் வளர்ச்சி அப்படின்ற பேர்ல இந்த எல்லா இடத்துலையும் பிரபலமான ஹோட்டல்கள்ல பெரிய ஒரு சுற்றுலா தலங்கள்ல கான்ட்ராக்ட், நீங்க இந்த இடத்துல ஹோட்டல் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. போடுற ஏற்பாடு நடக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, முன்கூட்டியெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் வருது இல்லை, நான் சொல்றது மளிகை பொருள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வேற எதுவும் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? பொதுவா தேர்தல் வருதுன்னா சிலது வாங்குவோம். அதான் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதான் மளிகைலாம் வாங்கிட்டு வர்றது. சரி என்ன காரணம் அப்படின்னா உடனே அவங்க சொல்றது வந்து தொழில், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு. இப்போ ஒரு குப்பண்ணா ஹோட்டல் திறக்கிறாங்க அங்கே, எங்கள் குற்றாலத்துலேயே இங்கே 4 இடத்துல ஒரு 100 பேரும் நார்த் இந்தியன் தான் வந்து உட்கார போகிறோம். கரெக்டாக நீ என்ன பண்ணணும், இந்த அரசு இதுக்கான தொழிலில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு 85%, மீதி ஒரு 15% நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துக்கணும்னு ஒரு ஆர்டர் போடணும். ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு அக்ரிமெண்ட் சேர்க்கணும். இது எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கன்ற பேர்ல நீ இந்த கான்ட்ராக்ட்லாம் போட்டு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா சார், தமிழ்நாட்டுல எல்லாரையும் படிக்க வச்சாச்சு, படித்த வேலைக்கு போறதுக்காக இந்த வேலைகளை யாரும் விரும்புறது இல்லை, அவ்வளவுதான். அதனாலதான் நார்த் இந்தியர்கள் வந்து அந்தந்த இடத்த பிடிச்சிடுறாங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு நீங்க சொல்லிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சார். சரிங்க, அதுக்குன்னு கல்வியில ரோட்ல இங்க லட்சக்கணக்கில் சுத்திட்டு இருக்கிறான வேலை இல்லாம அவன் ரெடியா கேட்ட வேலை அவன் ரெடியா இருக்கிறான், நீ சேர்க்கறது இல்லை. பிரச்சனை நீ கான்ட்ராக்ட் மொத்தமே பல்கா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக ஒருத்தன் வந்து நிற்கிறான், பேசுகிறான்,
மொத்தம் 30 பேரை 30 தொழிலாளர் அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போறோம். அடுத்த இடம் அதே போல அது இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்கறது இந்த கோஷ்டி, திராவிட கோஷ்டி. இல்ல இப்ப இவங்க வந்து இப்ப இன்னைக்கு கூட காலையில வந்து அந்த பல்நோக்கு மருத்துவமனையில வேலை செய்யற, அதாவது பல்நோக்கு மருத்துவமனைன்றது உனக்கு தெரியும், அதாவது வந்து என்ன சொல்றது, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மல்டி லெவல்ல வந்து வேலை செய்யற ஆட்களை கேள்விப்பட்டீங்களா? 6 பேர் வேலையை ஒரே ஆள் செய்யணும். நீங்க புரியுதா? கம்பி கட்டணும், செங்கல் தூக்கணும், கலவை கொண்டு வந்துருது. அந்த மாதிரி வந்து என்னன்னா, அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எங்களை வந்து 2013 இருந்து எடுத்தாங்க, அதனால நாங்க வந்து 2013 இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப 13 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சவங்க எல்லாம் நாங்க பணி நிரந்தரம் பண்றோம்னு போன தடவை அரசு வந்து வாக்குறுதி கொடுத்துச்சு. இப்ப கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த நேரத்துல போராடுறதெல்லாம் பேஷன் ஆகி போச்சு, தேர்தல் நேரத்துல போராடுறதெல்லாம். சொல்றது யாரு? சுகாதாரத்துறை அமைச்சரே சொல்றாரு, மா சுப்பிரமணியம் சொல்றாரு. அதுவும் போக உங்களெல்லாம் அதிமுக காரங்க வேலைக்கு எடுத்தாங்க, நாங்க எப்படி பணி நிரந்தரம் பண்ண முடியும்னு சொல்லி இருக்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அரசு ஊழியரை வந்து அதிமுக வேலைக்கு எடுத்துச்சு, திமுக வேலைக்கு எடுத்துச்சுன்னு எப்படின்னு சொல்ல முடியும்? அப்படி பார்த்தாக்கா எந்த அரசு ஊழியர் வேலை இல்ல மா சுப்பிரமணியம் வந்து சொல்றது எப்படின்னா, ஒட்டுமொத்தமா போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இழிவு செய்யறது அதிமுகன்றாரு. அதிமுகன்னு சொல்றது அதிமுக கட்சியில இருந்து கலாண்டு வரணும் மட்டும் இவ்வளவு நாள் எங்க போனீங்க? இப்ப அதிமுக வந்து இருங்கண்ணே, தேர்தல் வருது இல்ல, தேர்தல் வர்றதுனால நீங்க வந்து ஒரு பேஷனா எடுத்துக்கிட்டு எல்லா துறையில இருக்கிறவங்களும் போராடுறீங்க. இத மக்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல அப்ப 2021 எல்லாரும் போராடிட்டு இருந்தப்ப நீங்க அங்க போய் உட்காந்து பேசியிருக்க கூடாது யோக்கியம் இல்ல. எல்லாத்துலயும் போய் உட்காந்து முதல்ல இதே ஸ்டாலின் அவர்களும் இதே மாசுவும் உட்காந்து ஒரு இடத்துலயும் போய் நாங்கள் வந்தாலும் உங்கள் கோரிக்கை நிறைவேற்ற நீங்க உட்காந்து ஒப்பாரி வச்சீங்களா இல்லையா? கூட இது ஒரு பேஷனா நீங்க நடத்துறீங்க, இதெல்லாம் நாங்க கலந்துக்க மாட்டோம் ஒதுங்கில போயிருக்கீங்க. ஏன் வாக்குறுதி? அவரு மிக சரியா சொல்லியிருக்கிறாரு. அரசு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா 2 லட்சமோ 3 லட்சமோ அது வேலைக்கு ஏற்ற மாதிரி காசு அந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு தான் உள்ள போக முடியும். அதிமுக காலத்துல நீங்க வேலைக்கு சேர்ந்துருக்கிறீங்க, 1 லட்சம் அந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அதனால அவங்க ஆட்சி வரும்போது அவங்க உங்களை நிரந்தரம் பண்ணிப்பாங்க. நான் நிரந்தரம் பண்றதுல எனக்கு என்ன லாபம்? எனக்கு நீ காசு கொடுத்தி, என்கிட்ட கொடுத்தா நீ வேலைக்கு சேர்ந்த அப்படின்றதுக்கான சுருக்கம் தான் இந்த வார்த்தை. இப்படி எல்லாம் ஒரு மந்திரி பேசலாம். சரி, அதை வேணா நான் என்ன கேக்குறேன், அதை வேணா வெளிப்படையா அறிவிங்க. ஒரு வருஷம் 10 லட்சம் கொடுத்தா நாங்க பணி நிரந்தரம் பண்றோம்னு சொல்லு. அதிமுகல இருந்து வர்றவன எல்லாம் கட்சியில சேர்த்து எல்லாரையும் எம்எல்ஏ எம்பி ஆக்கி அமைச்சராக்கி நீங்க அழகு பாப்பீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல சேர்ந்த வேலைக்கு சேர்ந்தவனை மட்டும் நிரந்தரமாக்க மாட்டீங்களா? அந்த அதிமுக இந்த கட்சிக்கு வராங்கல்ல, இப்ப செந்தில் பாலாஜி வர்றாங்க, நேரா சும்மா வந்துடல, கை நிறைய ஸ்வீட் பாக்ஸ் தூக்கின்னு வந்து கொடுத்துட்டு தான் சேர்றாரு. பிறகு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி தரல. சேர்ந்த பிற்பாடு வசூல் பண்றதுல கட்டிங் வேற கொடுக்கணும் தனியா. இந்த தொழில நடக்கணும் தம்பி. இப்ப உள்ள ஒருத்தர் போயிருக்கிறாங்க அதிமுக இருந்தாக்கா, இப்ப இங்க இந்த பக்கம் ஓபிஎஸ் இருந்து போனாங்கல்ல, அவங்க ஒரு பெரிய கட்டிங்கோட தான் ஸ்வீட் பாக்ஸோட தான் போறாங்க, சும்மாலாம் போறது கிடையாது. இதெல்லாம் அரசியல். நீங்க என்னன்னா உங்க திமுக ஆட்சியில எத்தனை பேருக்கு வேலை போட்டீங்க? அதிமுக வந்தோடனே புதுசா வந்திருக்காரு எங்க ஊருக்காரரு வைத்திலிங்கம், திமுக வந்துட்டாரு, சீட்டு ஒதுக்கிட்டாங்க ஒருத்தநாட்ட. கேளு, அவர்கிட்ட போய் சீண்டி கேளுங்க. இப்ப அதிமுகல வந்தவங்களுக்கு எல்லாம் சீட்டு, நான் திமுகல உழைச்சிங்கிறவனுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? வருது எலெக்ஷன் நெருக்கத்துல உனக்கு தெரியும். ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம், சொந்தத்துல நீயே ஆப்பு வச்சுக்கிற ஒரே ஒரு கோஷ்டி திமுக. ஸ்வீட் பாக்ஸ் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, உரிமையும் பறி போகுதுன்னா எங்க அக்கா கனிமொழி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கட்சி விட்டு வெளியே போறாங்களா? இல்ல, புது கட்சி. நல்ல எண்ணம் தம்பி. இல்ல கொஞ்சம் அவசரம் இல்ல, புது கட்சி தொடங்கினா அவங்களாவது நம்ம கூட்டணிக்கு வர மாட்டாங்க. இல்ல உங்க விசில் கூடவா? ஆமா, இல்ல அவங்க மாநில அரசியலில் கவனம் செலுத்த போறாங்க. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா, மாநில ஒன்றிய அரசு டெல்லி அரசியலை நீ தான் பாத்துக்கணும், நீ அந்த பக்கம் எங்களுக்கு கவனமா இருந்து செய்யி, நீ நல்லா ஹிந்தி பேசுவ, நல்லா இங்கிலீஷ் பேசுவ அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அதை ஒதுக்கி கொடுத்தாங்க. நிச்சயமாக. ஆமா, அது எங்க ஐயா சபரீசனுக்கு அது பிடிக்கல. அதனால அவர் என்ன செய்யறாரு, இந்த அம்மாவை ஓரங்கட்டணும்னு நினைக்கிறாரு. எதுக்கு? கலைஞர் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு இருந்துச்சு, அது வேற ஆளு தானே, எதுக்கு அதை வச்சுக்கணும்? எப்படி நம்ம மதுரையில அழகிரியை வெட்டி விட்டோமோ அது மாதிரி இந்த பொண்ணை வெட்டி விட வேண்டியதானே, இவங்க எதுக்கு நடுவுல அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, பின்வழியா போய் எல்லா வேலைகளையும் டெல்லியில முடிச்சுக்கிறாரு. இந்த அம்மா அந்த வேலையை இங்க சொன்னாங்களேன்ட்டு போகும்போது அங்க என்ன சொல்றாங்க, இல்லையம்மா அது நேத்தே நாங்க முடிச்சு கொடுத்துட்டோமேம்மா அப்படின்றாங்க. இப்ப அதுக்கு முகம் செத்து. இல்ல, நான் என்ன கேக்குறேன், டெல்லியில போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறதுனா யாருக்கிட்ட செஞ்சுக்கிறாங்க? பிஜேபி கூட தான்.
இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப ராகுல் காந்தி போய் இந்த அம்மா பாக்குது. சரி நேற்று செய்தி அதுதான். கூட்டணி சம்பந்தமான விஷயம் இழுத்துக்கிட்டே இருக்குது. சரி. அதுக்காக பொறுப்பாளர் வந்து அறிவிக்கிறவர், இந்த பொறுப்பாளர் என்னன்றாரு, 2 மாசம் ஆச்சு இன்னும் திமுக எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டாரு. இதெல்லாம் வச்சுட்டு இந்த அம்மா நேரா ராகுலை பார்க்க போகும்போது அந்த ராகுல் காந்தியை அதுக்கு முந்தின நாள் மாப்பிள்ளை தரப்புல பார்த்து பேசி முடிச்சுட்டாங்க. இது நேத்து இப்ப இந்த போட்டி என்ன தெரியுமா, யாரு முரசொலி மாறேன், அதுதான் போட்டி. கருணாநிதியினுடைய மனசாட்சியாக டெல்லியில நம்பிக்கையா இருந்த முரசொலி மாறன், பெரும் ஜாம்பாவன் அப்படின்னு செடியன் உள்ளிட்டு எத்தனை பேர் அன்னைக்கு திமுகவுக்கு இருந்தாங்க சீனியர்கள். அத்தனை சீனியர்களும் ஓரம் கட்டிட்டு கருணாநிதி தன்னுடைய மருமகனையும் முதன்மைப்படுத்தினார். இனிமேல் டெல்லி விவகாரம்லாம் நம்பகமா பேசுறதுக்கு முரசொலி மாறன் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தார். இப்ப ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, என்ன இருந்தாலும் இது நமக்கு ரத்த உறவுல ஒண்ணு, இது டெல்லியில இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு தான் தயாநிதி மாறனையே ஓரம் கட்டிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் தயாநிதி மாறன் கோல் வச்சுட்டு இருந்தார் டெல்லியில. எதுவும் வந்தாலும் அங்க இப்ப அவர் ஓரம் கட்டிட்டு கை கட்டி கம்முன்னு நிற்கிறாரு. பாத்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி வந்த 3 முறையும் இங்க 3 முறை உங்களுக்காக யார் போய் பார்த்ததுன்னா இதே கனிமொழி தான் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சது. இதே கனிமொழி தான் போயிட்டு அமித்ஷா பார்த்தாங்க. அப்புறம் டிஆர் பால கூட்டுன்னு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சது இதே தான். உங்களுக்கு இங்க பின்னாடி இடிச்சாங்கல்ல, இடி வச்சு கடப்பாரை வச்சு இடிச்சாங்கல்ல, அப்ப அதுக்கெல்லாம் வந்தது. மற்ற நேரத்தில் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல போய் நேரம் நீ பின்வாசல் வழியா பேசுற லாபி மாப்பிள்ளை வந்து எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அதனாலதான் அந்த அம்மா சொல்றதா என்ன சொல்றாங்கன்னா, நான் வேணா டெல்லியை ரிசைன் பண்ணிடுறேன், மாநில அரசு வர நீங்க வேணா மருமகனே. 2 தொகுதியை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒன்னு விருதுநகர், இன்னொன்னு திருநெல்வேலி. சரியான போட்டி. 2 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதி எனக்கு கொடுங்க, நான் நின்று ஜெயிச்சு மாநில அரசுல நான் வந்து சேவை செய்யறேன். இட் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்டாலினுக்கு அப்புறமா நான் முதலமைச்சரா வர்றேன் கேண்டிடேட். உதயநிதி ஸ்டாலின் சின்ன பையன், அவர் இன்னும் கொஞ்சம் அனுபவம் பெற்று வரட்டும் அப்படின்னு. சின்ன பையன் அவங்க வந்து பொலிட்டிக்கலா அவங்க தானே சீனியரு. அத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. தளபதி கூட போட்டி போடுறதுக்கு யார் இருக்கா? இளைஞரோட இளைஞர் போட்டி. ஏன் எங்க அக்கா இளைஞர் இல்லையா? இல்லையே, நீங்க தான் சொன்னீங்க வயசானவங்க மூத்தவருன்னு சொல்லி. இல்ல இருந்தாலும் அது வந்து இப்ப தளபதி கூட ஈக்குவலா ரவுண்டு கட்டுறதுக்கு இந்த அம்மா தான் சரியா இருக்கும். விஷயம் தெரிஞ்சவங்க. ஆமா, டெல்லி அரசியல் வேற. ஆமா, அப்புறம் இன்னும் பெண் என்ற ஒரு வேற ஒரு ஆறுதல்லாம் கூட வரும். ஆமா, புரியுதுல உங்களுக்கு? ஆமா, பக்கவலமா ஆராசன் இன்னும் இறங்கி நின்று அடிச்சு வேலை செய்வாரு. அவர் திமுக நிறைய பேர் திமுக முதன்முறையாக ஒரு பெண் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு சென்டிமெண்ட், அம்மாவுக்கு இருந்த சென்டிமெண்ட் இவங்களுக்கும் வரும்ன்ற ஒரு தாட்ல தான் இவங்க வந்து நான் மாநில அரசுக்கு வரேன். சரி, நீங்க வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டு நாங்க ஒதுங்கி இப்படி உட்காந்து போயிடுறது தான். நாங்க திராவிட கோஷ்டி நாங்க அப்படியே ஒதுங்கி. இப்ப பெரியார் எல்லாம் வந்து வாசிப்பார்ல, ஆராஜா பட்ட பாட பாத்தீங்களா? நேர்காணல்ல ஒரு பையன் கேட்டான், சரியான கேள்வி கேட்டான். ஏங்க நீங்க வந்து மணிப்பூருக்கு மோடி போகலன்னு சொல்லி வாய்கிலேயே பேசுறீங்க, இந்த வேங்க வயலுக்கு ஏங்க முதலமைச்சர் போகலன்னு கேட்டான். அவங்க லட்சணமே அதுதான். நம்ம விஷயத்துக்கு வரோம். கனிமொழி இப்ப கனிமொழி அவங்கள சுத்தி ஒரு அரசியல் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா நடக்குது, இன்னைக்கு நேற்று நடக்கல. நீங்க ஸ்டேட்டுக்கு வந்துருங்க, ஸ்டேட் வந்து கட்சியை கைக்குள்ளே எடுங்க. கட்சியில அவங்களுக்குன்னு இருக்கப்பட்ட ஆட்கள் எல்லாமே ஏற்கனவே காய் வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் தம்பி சூர்யாலாம் வந்து வெளியே வந்தாங்கன்னா அதுக்கு தான் காரணம். ஏன்னா கனிமொழியினுக்கு ஆதரவா இருக்கிறதா தான் வெட்டி விட்டாங்க நிறைய பேரை. சூர்யா சிவா. ஆமா, அதான் இப்போ அதனால நிறைய பேரை எடுத்தாங்க. அதையும் சகிச்சுக்கிட்டு தான் அவங்க அரசியல் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இல்லை, டெல்லி நமக்கு சரிபட்டு வராது. ஏன்னா மாப்பிள்ளை வந்து இப்போ அநேகமாக ஒரு ராஜ்யசபாவா உள்ள போயிடுவார் அவர். அதுக்கான வேலையும் நடந்துகிட்டு உள்ளனா நாடாளுமன்றத்துக்குள்ள. நீங்க உள்ளன்னா அது ஸ்வீட் நியூஸ். ஆமா, இல்ல உள்ளன்னா வாய்ப்பே இல்ல. அம்பானி அதானியை கைது பண்ணா கூட பண்ணுமே ஒழிய மோடி அரசு இந்த கோஷ்டிகளை கைது பண்ணாது. ஏன்னா அந்த அளவுக்கு தொடர் நடிகை பாஜக யாரையும் தொட முடியாது. யார குறிப்பா திராவிட மாடல தொடர்றதுன்னா பயம். சாதாரண எங்க அண்ணன் திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் திராவிடத்தை ஏதாவது செஞ்சிட முடியுமா? இப்ப இவரு வேற தாண்டி போகணும் இல்ல. நம்ம அம்பானி அதானி கோட்டீஸ்வரர் இருக்காங்களே, அவங்களே கூட ஊழல் முறைகேடு இந்த மோடி அரசு கைது பண்ணிடும். இந்த அம்பானிக்கு அப்பன்கள் இவங்களை ஒரு விஷயத்துலயும் கைது பண்ணவே முடியாது. நிறைய விஷயம் ரைடு எதனா நடந்துச்சா அசைஞ்சிச்சா இதே ஊழல் 100 கோடி தான். ஆந்திராவுடைய முதலமைச்சர் டிஆர்எஸ் எங்க இருக்காருன்னே தெரியல, போட்டாங்கல்ல, எங்க இருக்காருன்னே தெரியல, ஒண்ணுமே நடக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பவர் வந்து மாப்பிள்ளை டெல்லியில எடுக்க போறாரு, ராஜ்யசபா உறுப்பினராக போக போறாரு. வந்துட்டா அது நமக்கு அங்கே நல்லா இருக்காது, போய் சண்டை போட்டுன்னு அசிங்கமா நான் ஸ்டேட்டோட பார்த்துக்கிறேன்
அப்படின்றத நோக்கி வந்துருச்சு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 2 தொகுதியில ஒன்று நிற்கும். மாநில அரசு கலகலப்பா. அதுக்கப்புறம் கூட்டணி இருக்குல்லண்ணே, கூட்டணி எந்த பக்கம் யாரு போக போறாங்கன்னு தெரியாதனால முதன்மை கட்சிகளா இருக்கிற திமுகவும் அதிமுகவும் திகச்சு நிக்குது. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேளுங்க. இது முன்னாடி ஒரு முக்கிய தீர்மானமாகும் போற போக்குல இந்த பக்கம் நிகழ்ச்சியில ஒரு தீர்மானம் நீங்க ஏத்துக்கிறீங்களா, முன்மொழிறீங்களான்றத முதல்ல சொல்லு. தீர்மானம் என்னன்னா 1000 தான் ஐயா முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட மகளாக இருந்தாலும் கனிமொழி அவர்கள் ஒரு தமிழச்சி என்ற அடிப்படையில, தாய் வழி சமூகத்தின் அடிப்படையில ஒரு தமிழச்சி என்ற அடிப்படையில அவர் ஒரு முதல்வர் வேட்பாளராக திமுகவில் முன்னிறுத்தப்பட்டால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றதை அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்க முன்மொழிகிறோம். அந்த தீர்மானத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க? இல்ல, இதுல ஒரு கேள்வி வருதுடா. அது என்னன்னா, தீர்மானத்தின் மீது விவாதம் என்னன்னா, அந்த அம்மாவினுடைய அம்மா தமிழச்சின்னு நீ எப்படி முடிவுக்கு வந்த? இல்ல நான் என்ன கேக்குறேன், அண்ணன் அதை ஒரு இதுலயே கேட்டுட்டாரு. கனிமொழி நாடாருன்னா முக ஸ்டாலினா முக அழகிரி யாருறான்னு கேட்டாரு. ஏங்க முத்துரமே இருங்கண்ணே, ஏற்கனவே பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கனிமொழி நாடாருன்னு சொல்லி, அதை சொல்லி ஏமாத்தி தூத்துக்குடியில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. நீ கனிமொழி நாடாருன்னா அப்ப கருணாநிதி யாரா, கருணாநிதி மகன் ஸ்டாலினும் அழகிரியும் யாருறான்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு வயலும் பதில் சொல்ல தாய் வழி சமூகத்தை. அதுதான் நான் சொல்றேன். அதுக்குதான் அந்த முத்து ரமேஷ் நாடார் இருக்காருல்ல, தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு, அவங்க அம்மா நாடார்னு யார் சொன்னது? அவங்க அம்மா நாடார் இல்லை. இருங்க, இப்ப நீங்க இப்ப நான் ஆயிடுச்சு 35 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் என் மகனுக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு போனாலும் பின்னாடி எடுக்கும்போது எங்க சொந்த ஊர் இந்த ஊரு, எங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னும் பங்காளி இருக்காங்க. நீ கள்ளக்குறிச்சி இங்க இருந்துட்டு இருக்கீங்க இத்தனை வருஷம். இன்னும் ஒரு 50-100 வருஷம் கழிச்சு போனாலும் கூட உங்க தம்பி அங்க இருக்காங்க, உங்க சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க, உங்க சித்தி அங்க இருக்க, உறவு முறை யாரும் அங்க இருப்பாங்கல்ல. இப்ப எனக்கு தம்பிங்க 4 பேர். ஏன் இவ்வளவு சொல்றீங்க? என்ன ஒங்கோல்ல போய் இப்ப கலைஞர் கருணாநிதியோட வீடு எதிர்க்காங்க, இடிஞ்சு போட்ட வீட்டை காட்டி கருணாநிதி மாதிரியே 4 பேர் நடமாடிட்டு இருக்காங்க. இல்ல சொந்தம் தான் இருக்கு, மண்டையோட வழியா உறவினர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு, ராஜாத்தி அம்மாவுக்கு என்ன ஊர்ல யாரு இருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியலன்றாங்க. என்ன காரணம்? நானு தெரியல எனக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க நாடாருன்னு சொல்றது, அவங்க கல்யாணம் பண்ணி போன மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் நாடார் சமூகத்தை சாரு. சும்மாறா குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறான். சரி, அது இருக்கட்டும். தீர்மானத்தை ஏற்கல, இந்த வேணாம் இருக்கட்டும், நிராகரிச்சிருவோம். இது என்ன அண்ணா, இப்ப என்ன மேட்டர்னா கூட்டணி இல்லைங்கண்ணா, கனிமொழி மேட்டரை விடுங்க. இப்ப கூட்டணியில திமுகவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட போகுது. அது என்னன்னா, திருச்சி வேலுச்சாமி நட்டு வச்ச ஒரு சின்ன விதை லேசம் முளைக்க ஆரம்பிக்குது. காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட போறது அப்படிங்கிற ஒரு தீர்மான முடிவை நோக்கி நகருது. புரியுதுங்களா? இப்ப கேரளாவில இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் இதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ணியாச்சு. இப்ப அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் நாங்க தனித்து போட்டின்னு காங்கிரஸை பார்த்து தொண்ணாந்துகிட்டு நிக்குது. இதுதான் இப்ப இந்த கூட்டணிகளுக்குள்ள ஏற்பட போற மிகப்பெரிய குழப்பமே இது ஒண்ணு. இல்ல கனிமொழி பேசுறோம், கனிமொழி சந்திச்சதா சொல்ல வராங்கல்ல, அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை தரப்பு போய் பார்த்து பேசி முடிச்ச உடனே ஒரு அக்ரிமெண்ட் முடிஞ்சதா சொல்றாங்க. ஏற்கனவே 25 வாங்கியிருந்தது காங்கிரஸ், 30 ஓகே, ஒரு ராஜ்யசபா சீட் 2 செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. 30 சட்டமன்ற தொகுதி 2 ராஜ்யசபா காங்கிரஸுக்கு. ஒருவேளை அதை ஏத்துக்கிட்டு இவங்க உள்ள வர போறாங்களா இல்லைன்னு 2 நாள்ல தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க சொன்னீங்கல்ல, காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் ரூட்டு அது நடைமுறைக்கு வந்துடும். இன்னும் 2 நாள் வெயிட் அண்ட் சீ. அப்படி வந்துச்சுன்னா தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயா மதிப்புக்குரிய வேலுச்சாமி அவர்கள் அப்படின்னு இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இளைஞர்கள் அங்க வேலுசாமி சொல்றதுதான் சரி அப்படின்னு நிக்கிறாங்க. எத்தனை காலத்துல நம்ம போய் கோபாலபுரத்துல போல் பிடிச்சி நிக்கிறது கேட்கறாங்க. கட்சியை வளர்க்கவே இல்லை எவனு இன்ன வரைக்கும். கோபம் இருக்குது. அதனால அவரு கட்டாயம் அவர் பின்னாடி பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குது. இன்னும் 2 நாள் பிறகு பாத்துக்கலாம். கூட்டணிக்கு வருவீங்களா மாட்டீங்களா வெயிட் பண்ண தம்பி வரோம். என்னன்னா உங்களை புழக்கிறதுக்கு அப்பதான் சரியா இருக்கு. ஆமா, எங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப இங்க பாருங்க, ராகுல் காந்தி நிலைமை எல்லாம் எப்படி யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தி எல்லாம் மேடைக்கு பிரச்சாரத்துக்கு இவங்க அப்புறம் உசுலோட இல்ல தம்பி, நம்ம சொன்ன தம்பி
நம்ம சொன்னது மாதிரி தம்பி இவங்க ஒரு ஃப்ரூட் மிக்சர். ராகுல் காந்தி வாயிலே விசில் வச்சு ஊத வச்சுட்டாங்க. அது ஒரு கொடுமையா இருக்குது இப்ப. இல்ல தம்பி இல்லண்ணே, இவங்க வந்து ஒரு ஃப்ரூட் மிக்சர்ண்ணே. அழுகி போல பணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு நாங்க ஃப்ரூட் மிக்சர் கொடுக்குறோங்கிறது மாதிரி வீணா போன அனில் சம்பத்து, வீணா போன செங்கோட்டையன், வீணா போன காங்கிரஸ் கட்சி எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு கூட்டணின்னு சொன்னா இது எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம்னே, தமிழ்நாட்டுல வந்து ஒரு எல்லா தொழிலதிபர்களும் எல்லா கல்லூரி ஓனரும் பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க திமுகவை பார்த்து. ஏன்னா தேர்தல் வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளரையும் கூப்பிட்டு ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. உன் மாவட்டத்துல எத்தனை தொழிற்சாலை இருக்கு, எத்தனை கல்லூரி இருக்கு, பணம் கொடுக்க தகுதி வாய்ந்த எத்தனை வியாபார நிறுவனங்கள் இருக்கு, அதாவது ஜவுளி கடை இந்த மாதிரி பெருநிறுவனங்கள் எத்தனை இருக்குன்னு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒருத்தனையும் விடாத. இவன் ஆர்வமா ஆஹா தலைமை நம்மள்ட்ட கேக்குதுன்னு சொல்லி லிஸ்ட போட்டு அனுப்பியிருக்காங்க. அனுப்புனா ஒரு 15 நாளையில அந்த லிஸ்ட் எல்லாருக்கும் போயிடுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தா யாருக்கிட்ட திருச்சி சாரதாசா இவ்வளவு கேளு, இந்த மாதிரி ஒரு நிறுவனமா இவ்வளவு கேளுன்னு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுக்க லிஸ்ட் இதுல நீங்க எங்களை பாராட்டணும்ல. நாங்களாவது வேட்பாளர்ல தான் 2 கோடி டிடி எடுத்து அனுப்புங்க. நீங்க என்னடான்னா எல்லா நிறுவனங்கள்லயும் போயிட்டு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்ப சொல்றீங்க. அது பொது உடைமை தம்பி. நாட்டுல இருக்கிறதுலாம் நம்மளுதுன்னு நினைச்சிட்டாங்க கோபாலபுரத்துல. அதனால நாட்டுல இருக்கிற நம்ம கிட்ட இருந்து எல்லாம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, இப்ப நீங்க இப்பதான்டா வந்து அடிக்கோலிடுறீங்க. நீங்க வந்தாலும் அதைத்தான் செய்வீங்க. யாருன்னு கேளு. உங்க ஆள் வந்து யாரு பொதுச்செயலாளர் என்ன செய்வாருன்னு தெரியுதா? பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, சாதாரண ஆள் கிடையாது. ஆமா, அது தியேட்டர்ல அண்ணன் தியேட்டர்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி டெபாசிட் கட்டுறது இல்லையா? அதே போல வேட்பாளருக்கு படம் பிளாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல பிளாப் ஆகுறது. இப்ப இவங்க கட்சியிலேயே ஒருத்தர் பிளான் 2 பேர் பிளான் என்னன்னா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். படம் பிளாப் ஆயிடுச்சுன்னா பணம் கொடுத்தாங்கல்ல அவன் பூரா நடிகை வீட்டுல வந்து நிப்பாங்க, ரஜினிகாந்த் வீட்டுல நின்ன மாதிரி. அதே மாதிரி இப்ப தேர்தல்ல பணம் டெபாசிட் கட்டுறாங்கல்ல, தோத்து போயிட்டாங்கன்னா பூரா பேர் வரிசையில வந்து நிப்பான், பணத்தை திருப்பி விடுறாங்க. பனையூர்ல போய் நிக்கிறதா இங்க பட்டினமாக்கத்துல நிக்கிறதா நிப்பாங்க. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 2.5 கோடி தானே பரவாயில்ல கட்டி வாங்கிறது சீட்டை. சரி, வாங்கிட்ட உடனே 50 கோடி வித்துறது அவன் பிளாக்ல. இது நல்லா இருக்காங்க ஆள் உள்ளார. உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி திமுக காரன் என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமில? டேய் அவன் சீட்டு கொடுத்து 234 தொகுதி நிக்கட்டும்டா, எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை வாங்குடா, காசு பெருசு இல்ல, கடைசி நாள் அன்னைக்கு டப்பா எல்லாரும் வந்து என்ன வாபஸ் வாங்கிட்டு ஓடணும். 2.5 கோடி இருந்தா 5 கோடி கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. அதை விட தலைவர் விஜய் வந்து வி என்று ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துலதான் போட்டியிட போறோம் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் விழுப்புரத்துல நிக்க போறாரா? இல்ல விக்கிற வண்டியா? விருத்தாச்சலமா? அதெல்லாம் ரொம்ப தூரம். இந்த இருக்க வேளச்சேரி பனையூருக்கு வெள்ளிவாக்கமும் பக்கம் தான்டா. பனையூருக்கு உள்ள வரணும் தம்பி. பனையூருக்கு பக்கம் வேளச்சேரி. அது சரி. அதனால பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக பனையூர் ஒட்டி நகர்ற மாதிரிலாம் இல்ல. வெளியில இங்க ஒருவேளை பனையூர் தொகுதியோ திருப்போரூர் தொகுதியோ வந்து விருப்போரூர் இருந்துச்சுன்னா அங்கேயே நின்று. நல்லது. இறுதியா வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நெடுஞ்சாலைத்துறையில ஒரு 2000 கோடி. சரி, இந்த கல்வியை இந்த நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க கல்வியில, இந்த நிதி ஆண்டுக்குன்னு ஒதுக்குற பட்ஜெட் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லாம ஏற்கனவே இருக்கிற சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கான பணம் 2000 கோடி சாலை பணி திட்டத்துக்குன்னு ஒதுக்கியாச்சு. ஆர்டர் போட்டு டெண்டர்லாம் எதுவுமே இல்லை, உடனே ஒரு ஆள்கிட்ட பேசியாச்சு. 2000 கோடி 30% எவ்வளவு ஆச்சு உங்க கைக்கு வரும்? 600 கோடி முடிச்சாச்சு. இது வந்து சட்டப்படி நடக்கல, ஒரு சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டுட்டாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இப்படி ஒரு அரசாங்கத்துல இப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லாமல் நடக்குது பாருங்க மக்களே அப்படின்னு சொல்றாங்க. 2000 கோடி ஒரு அப்ரூவலா தொட்டு நீங்க கொடுத்துட்டு முன்பணம் வாங்கியாச்சா 600 கோடி. இப்ப அடுத்த ஆட்சி இந்த 1.5 மாசம் எலெக்ஷன் வந்து யார் வந்தாலும் ஆட்சி மாறினாலும் இவங்களே இருந்தாலும் கூட அந்த வேலை கண்டினியூ ஆகும். இது இப்படிலாம் பண்ண முடியும். முன்கூட்டியே நீ வந்து காசு வாங்கிக்கிட்டு போறீங்க, எப்படி அந்த வேலை தொடரும்? சரி, இது இப்ப சொல்றீங்கல்ல சார், இது யாரும் நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுக்கணுமா? இல்லையே, அடுத்து அவங்க போகும்போது இப்ப 2000 போட்டாங்கன்னா அவங்க 5000 போடுவாங்க. வேற என்ன அவன் என்ன பண்ண, நீ எக்ஸ்ட்ரா போனா போதுன்னு சொல்லிட்டுன்னு என் பங்குக்கு ஒரு 500 கொடுன்னு கேட்பாங்க.
அப்புறம் பேப்பர் மாதிரி தான் ரோடு போட்டு முடிச்சுட்டு போட்டேன்னு கணக்கு காட்டுவாங்க, பல இடத்துல போட்டுட்டேன்னு கணக்கும் இருக்கும். போடாதே கையெழுத்து போட்டு கொடுறானா கையெழுத்து போட்டு நீங்க போய் எங்க ரோடு போட்டாங்கன்னா போய் வேடிக்கை பார்க்க வரி முடியாது. பணம் எப்படிலாம் நாசமாகுது பாத்தீங்களா? இதுதான் அந்த அரசு, இதுதான் அந்த அரசு. மாணவனுக்கு இப்போ பணம் கொடுக்குறான், வீட்டில் இருக்கவங்களுக்கு பணம் கொடுக்குறான், லேப்டாப் கொடுக்குறோன்னு கொடுத்துட்டு 10 லட்சம் கோடி கடனை ஒவ்வொரு ரேஷன் கார்டு மேலேயும் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு உண்மையாவே அறிவு இருந்தா என்ன கேட்பாங்க? எதுக்குடா இப்ப எங்க பேர்ல கடனை வாங்கி வைக்கிற? இந்த இலவசம்லாம் உன்னை நாங்க கேட்டோமா? தூக்கிட்டு போட நாய கடனை போய் 26 தேர்தலுக்கு பிறகு இன்னும் பெட்ரோல் விலை உயரும், அது உயர்ந்தா இன்னும் விலைவாசி விலை உயரும், ஆமா, இன்னும் வீட்டு வரி உயரும், ஆமா, இன்னும் மின்சார கட்டணம் உயரும். உயரும். இவ்வளவும் நடக்கும். ஆமா. நடக்காம போனா இது நடந்துச்சுன்னா இந்த மக்கள் வீதியில தான் வந்து நிக்கணும். தமிழ்நாட்டுல வாழ தகுதியற்ற மாநிலமா தமிழகம் மாறும். அதனால விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான வந்து முதலமைச்சர் காரியத்திலே உண்மையை சொல்றேன். கட்சியால வச்சுட்டு விவாதம் பண்றதுல இதுதான் சிக்கல். இல்லங்க, காரியத்துல கண்ணா நிக்கிறீங்க. இருங்க, அது முடிச்சு இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க பண்ணுங்க. நீங்க இந்த தமிழக மக்கள் இந்த திமுக அதிமுக கொடுமையிலிருந்து மீளணும் அப்படின்னு சொன்னா விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா இந்த கடனையும் இந்த எந்த திருடர்கள் திருடினார்களோ, இந்த மந்திரி எம்எல்ஏ எம்பி எல்லாம் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அவன்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கி இந்த 10 லட்சம் கோடியை அடைச்சிட்டு இந்த மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அதுல செஞ்சு இந்த எலக்ட்ரிக் பில்லை குறைச்சு விலைவாசியை குறைச்சு கல்வி கட்டணங்கள் எல்லாம் ரத்து பண்ணி மிகச்சிறந்த ஒரு மாநிலமா தமிழ்நாட்டை மாத்திடுவார். ஒரு குடும்பத்துல இருந்தே 10 லட்சம் கோடி எடுத்துடலாம் தம்பி. எல்லாருக்கிட்டையும் பொடுங்க வேணாம். அதான் ஒரே குடும்பத்துக்கிட்ட போனாவே அதுல டாஸ்மாக் ஊழலே 1 லட்சம் கோடி. ஆமா, 3 பேருடைய நிலை தேர்தல் வரப்போது 3 பேருக்கு என்ன நிலைமைன்றது தெரியல. அதை பேசி முடிச்சிடும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தேமுதிக தற்போதைய தலைவர் அம்மா பிரேமலதா விஜயகாந்த், ஐயா மருத்துவர் ராமதாஸ், இவங்க 3 நிலைமை. அந்த அம்மா வந்து இங்க நிக்கிறாங்க, எங்க நீங்க மேல நிக்கிறாங்க தேமுதிக. அந்த அம்மா ஒரு மருத்துவர் ராமதாஸும் தலைக்கு மேல நிக்கிறாரு, ஓ பன்னீர்செல்வம் என் தலைக்கு மேல நிக்கிறாரு. பாக்குறீங்களா? அண்ணே, இது 3 எங்க ஐயா ஓ பன்னீர்செல்வம் எவ்வளவோ இறங்கி வந்து நான் வர்றேங்க அருமை அண்ணன், ஏன் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் வர்றேன், என்ன சேர்த்துக்குங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா எடப்பாடி இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு. ஆமா, அவர் மேல வந்து சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அதனால அவரை சேர்த்துக்க மாட்டேன், பொதுக்குழுல இருந்து நீக்கப்பட்டவரை நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமா தம்பி, திமுக மடியில உட்காந்துட்டு அந்த அதிமுக தலைமை கழகத்துக்கு பூட்டை உடச்சி உள்ள நுழைஞ்சிய டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனதுல இருந்து சின்னத்தை முடக்கத்துல இருந்து எவ்வளவு துரோக வேலை பண்ண சார். ஒரு செய்தி சார், எதை நீ விதைச்சியோ அதுதான் அறுத்துட்டு போக முடியும். ஓபிஎஸ் தேமுதிக போவாங்க, இல்ல ஓபிஎஸ் திமுகவுக்கு போக போறதாகவும் அங்க துணை பொதுச் செயலாளர் பதவி எனக்கு கொடுக்குறீங்களா நான் வரேன் அப்படின்னு சொன்னதாகவும். இல்ல அந்த மாதிரிலாம் கேட்கல. சீச்சி, ஸ்டாலின் அந்த இடத்துல எடுத்துட்டு நான் என்ன உட்கார கேட்டேன். போறாங்கன்னு செய்தி வர்றதெல்லாம் நீ நம்புற? ஸ்டாலின் இடத்த தான் அவர் கேட்கிறாரு ஓபிஎஸ். அதை விட்டுருங்க. இந்த அம்மா இருக்குதுல்ல தேமுதிக எடுத்தோன்னு 20 அப்படின்னு நெஞ்சு பிடிச்சின்னு உட்காந்துட்டாங்க. அதிமுக திமுகவும் இப்படி ஒரு டிமாண்டிங் பண்ற கட்சி தமிழ்நாட்டிலே பார்க்கல. எங்க ஐயா வந்து கிளியரா சொல்லிட்டார், எங்க ஐயா வைகோ வந்து கிளியரா சொல்லிட்டார், 200 தொகுதிகள் திமுகவுக்கு, மீதி இருக்கிற 34 தொகுதிகளை நாங்கள் பிரித்துக் கொள்வோம். காங்கிரஸோட சேர்த்தா காங்கிரஸுக்கு 30 பேருமே. அதை தாண்டா சூட்சமா சொல்றாரு எங்க ஐயா. நேற்று மீதி எல்லாம் உதயசீர சின்னத்துல நிக்கணும். ஆமா, நேற்று ஏர்போர்ட்ல வச்சு இப்ப நேர்காணலுக்கு எடுத்தாங்க. சரி, இது திமுக பேசணும், வைகோ ஏன் பேசுறாரு? வைகோ திமுக, வைகோ வந்து தளபதி. எதுக்கு தளபதி? நீதான் திமுக வேரோடு மண்ணோடு ஒழிப்பதற்கு இந்த வைகோ உயிரோடு இருக்கிறான்னு வசனம் எல்லாம் அந்த கட்சிக்கு கமாண்டிங் ஆபீசரா நீங்க? அந்த கணக்கு போட்டாலுமே மீதி இருக்கிறது 34 தொகுதி, அதுல 30 காங்கிரஸ் போயிடுச்சுன்னா மீதி 4 தான் இருக்கு. 30 யாரு கொடுக்குறா காங்கிரஸுக்கு? காங்கிரஸ் எல்லாம் வந்து காங்கிரஸை விட விசிக பெரிய கட்சி. விசிகாவில 3 லட்சம் பேரை திரட்ட முடியும், காங்கிரஸ் திரட்டுமா? விசிகா உதயசூரியன் சின்னத்தை வாங்கி நின்னுக்கணும். சரி, 4 சீட்டு தான். அந்த 4 சீட்டு யாருன்னு அப்புறம் பேசிக்கலாம். மீதி எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும். சரி, இப்ப எங்க ஐயாவுக்கு யாருக்கு? ஐயா ராமதாஸ், அவரும் அந்த உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும். அந்த 34ல அவருக்கு உண்டா? அந்த 4 வேணா அவருக்கு கொடுக்கலாம். ஓஹோ, அவ்வளவுதான். மீதி 30 காங்கிரஸுக்கு. சரி, 200 உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும். யாரு வந்தாலும் நீங்க 10 கூட வாங்கி. கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் உள்ளதான். உள்ளதான். ஏங்க அவங்களுக்கு சின்னம் இருக்கு, தேசிய அளவுல இருக்குதான்.
நமக்கு ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. நீங்க அவங்களெல்லாம் இங்க யாரும் கணக்குல எடுத்துக்கல. சொல்லுங்க, எந்த தொழிலாளர் போராட்டம் இவ்வளவு போராட்டம் நடக்குது, யார் கூட இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இறங்கி அந்த போராட்டத்துல பங்கெடுத்துட்டு இது நியாயமான போராட்டம் திமுக நெருக்கடி கொடுத்து பின்புலத்துல இருந்து கேட்கறதெல்லாம் அவங்கதாங்க. எங்க ஐயா ராமதாஸ் அவர்களை திமுக வருவதை எதிர்க்காமல் இருந்தா ஒரு போனஸ் ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு உறுதி. அது எழுச்சி தலைவருக்கா? எழுச்சிக்கு அப்ப சட்டமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு வழக்கம் போல தம்பி. ஒரு போனஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பிரிச்சு கொடுக்கட்டும் தம்பி. இதெல்லாம் நம்ம நிறைய இன்னும் பேசணும் அடுத்தடுத்து. சரி, அடுத்த போற போக்குல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அட்வான்ஸா வந்து சேர்ந்துடும் நினைக்கிறோம். சரி, ஏன்னா சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. சரி, நிறைய தகவல் நம்ம பேசுவோம். சரி, கண்டிப்பா. வணக்கம் தம்பி. இருந்தாலும் தீர்மானத்தை நீங்க நிராகரிச்சிட்டீங்க, வருத்தமா இருக்கு. எந்த ஒரு தீர்மானம்? மெஜாரிட்டி எதுவா அதான்டா. ஆமா, 3 பேர் நிராகரிக்கும் போது அடுத்த முறை இன்னொரு தீர்மானம். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அடுத்த முறை நம்ம மீண்டும் சந்திப்போம் தம்பி. வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.